வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஓவரால் மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி சைடுவேஸ் தான் எடுத்துருந்துச்சு. ரொம்ப பாசிட்டிவும் இல்லை, நெகட்டிவும் இல்லை. ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் பேர் மினிமல் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஓவரால் மார்க்கெட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து ஒரு 0.12% கிட்ட விழுந்துருந்துச்சு. சென்செக்ஸ் வந்து வேறஸ் வந்து 0.09% பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ இதனால தான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து ப்ராட்லி சைட்வேஸ் காஷியஸாக மூவ் ஆச்சுன்னு சொல்லணும். ஓவரால் சென்செக்ஸ் பாசிட்டிவாக இருந்தாலும் நிஃப்டி 50 டவுனு, நிஃப்டி மிட் கேப் வந்து டவுனு, நிஃப்டி ஸ்மால் கேப் டவுன். நேற்றுக்கான மார்க்கெட் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், இப்போதைக்கு மிட் கேப் ஸ்மால் கேப்பில் உங்களுக்கு ஒரு ஸ்டாக் பற்றி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தெரியல அப்படின்னா உள்ளே என்ட்ரு ஆகாதீர்கள்ங்கிறத நான் ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக சொல்லியிருந்தேன். அது சொன்னபடியே நிஃப்டி மிட் கேப் வந்து -1.49 டவுனு, ஸ்மால் கேப் வந்து -1.33 டவுன். செக்டார் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி பாசிட்டிவ், பிரைவேட் பேங்க்ஸ் பாசிட்டிவ், ஹெல்த் கேர் பாசிட்டிவ், பேங்கிங் பாசிட்டிவ், ஐடி ஆஸ் யூஷுவல் நெகட்டிவ், ரியல் எஸ்டேட் ஸ்டாக் நெகட்டிவ், பிஎஸ்சி பேங்க்ஸ் வந்து நெகட்டிவ், மெட்டல்ஸ் வந்து நெகட்டிவ். ஸோ ஓவரால் முக்கியமான இன்னொரு அப்டேட் என்னன்னா, கோல்டு வந்து 4300 ரூபாய் கிட்ட விழுந்திருக்கு பெர் 10 கிராம் ஆஃப் கோல்டு. ஸோ இது வந்து ஒரு நல்ல என்ட்ரி ஜோன் ஆஃப் பாசிட்டிவ் நினச்சி கோல்டு வந்து அப்பப்போ கன்சிடர் பண்ணுறது பெட்டராக இருக்கும். டிஜிகோல்டு வந்து நிறைய பேர் வந்து இன்வெஸ்டர்ஸ் வாங்காதீங்கன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நம்பகரமான இடத்துல நீங்கள் டிஜிகோல்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா இப்போ கோல்டு விழுது அந்த டைமில் வந்து உங்களால் ஒரு ஷாப்புக்கு போயிட்டு ஒரு 1 கிராமோ 2 கிராமோ வாங்கி வைக்க முடியாது. வேற நீங்கள் இது ஆன்லைன் ரேட்டை பார்த்துட்டு கரெக்ட் டைமில் வந்து ஒரு நம்பகரமான டிஜிகோல்டு ஆப்பில் வந்து நீங்கள் இதை இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். இன்றைக்கான நாள்லையுமே கொஞ்சம் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஒரு 4300 ரூபாய் கிட்ட கீழே வந்துருந்துச்சு. சில்வர் இன்னைக்கான நாளில் 10,000 ரூபாய் விழுந்துருந்துச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். சில்வரில் ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா 2,30,000 வரும்போது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வைங்க. பட் கண்ணாப்பின்னான்னு கீழே போனாலுமே ஒரி பண்ணாமல் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள். 2,70,000 இல்லை 80,000 வரும்போது விற்றுருங்க. ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். சில்வருமே டிஜிகோல் கான்செப்ட்லேயே ஆன்லைன்லேயே வாங்கிட்டு ஆன்லைன்லேயே விற்றுருங்க. அதான் உங்களுக்கு ஷாப்புக்கு போகணுங்கிற ஆஸ்பெக்ட்ஸ் வந்து கிடைக்காது. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக ஓவரால் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஜப்பான் டவுனு, கொரியா டவுனு, யூஎஸ் டவுனு, ஷாங்காய் டவுனு, எஸ்என்பி யூஎஸ் டவுனு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லா குளோபல் மார்க்கெட்டுமே டவுனு. இந்தியா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டராக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு -0.9 1ங்கிற மாதிரி தான் டவுன் ஆயிருந்துச்சு. வேற இப்போ நீங்கள் யூஎஸ் மார்க்கெட்டை எடுத்து பார்த்தீங்க, கொரியா மார்க்கெட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா -2.62% கிட்ட ஓவரால் டவுன். க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் நோட்டில் வந்து கூல் டவுன் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் வந்து யூஎஸ் வந்து யூஎஸ் ஈரானோட பீஸ்டாக் வார் வந்து கொஞ்சம் பெட்டராக மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இப்போ திருப்பி என்ன பண்ணிட்டான் யூஎஸ்னா, ஈரான் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காப்புல, அதுவும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்க்கு பக்கத்துலேயே. இந்த பர்டிகுலர் இது வந்து எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரில. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் அண்ட் எல்பிஜியோட ஷார்ட்டேஜ் ப்ரைஸ் வந்து கண்ணா பின்னான்னு ஏறிட்டு போய்கொண்டே இருக்கிறது. பாம்பேயோட ஹெட் குவார்ட்டர் வந்து ஆல்ரெடி ஓவரால் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் வந்து டெலிகாம் ஆப்ரேட்டர் சர்க்கிளில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1 டைம் ஸ்பெக்ட்ரம் சார்ஜ் வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. பாரதி ஏர்டெல் வந்து ஆல்மோஸ்ட் அரௌண்ட் வந்து 10,500 crores கிட்ட ரிலீஃப் கிடைச்சிருக்கு. வோடாஃபோன் ஐடியா பொறுத்த வரைக்கும் டாட் நோட்டீஸ்க்கான ரிலீஸாக 2,113 crore கிட்ட ஓவரால் வந்து கிடைச்சிருக்கு. லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி வித் ரிகார்ட்ஸ் டு டெலிகாம் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்து தான் இதை பண்ணணும். பட் இப்போதைக்கு பாரதி ஏர்டெலுக்கும் அண்ட் லைக் வோடாஃபோன் ஐடியாவுக்குமே இது ஒரு பெட்டரான நியூஸாக தான் இருக்குது. இந்தியா வந்து இப்போதைக்கு ஸ்டார்லிங்க்குக்கான கமர்ஷியல் அப்ரூவலை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற நியூஸுக்கு போயிட்டாங்க. அண்ட் இது வந்து இப்போதைக்கு மற்ற ஆப்ரேட்டர்ஸ், டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ்க்கு பெட்டராக இருக்குது. எலான் மஸ்கோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஸ்டார்லிங்க் வந்து இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரதா ஒரு பிளான் இருந்துச்சு. இப்போதைக்கு வந்து அதை அவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்னவா இருக்குது அப்படின்னா, ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த சுச்சுவேஷன்ஸில் நம்ம டேட்டாவை வந்து ஸ்டார்லிங்க் கொடுக்கறதும் யூஎஸ்க்கு கொடுக்கறதும் ஒன்று தான் அப்படிங்கிற சுச்சுவேஷன் அடிப்படையில் இப்போதைக்கு டெம்பரரியாக ஹோல்ட் பண்ணுறாங்க. ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை 5.25ல ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க. அண்ட் அட் த சேம் டைம் இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் வந்து 6.7ங்கிற மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. அது ஒரு மாடரேட்டான ஜிடிபி க்ரோத்து. க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து 110ங்கிறதுல அசால்ட்டாக போயிட்டு வருது. இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்தியாவோட ஓவரால் நிலைமை எப்படி போய் முடியுங்கிறது நிறைய பேரோட பிரச்சனையாகவே இருக்குது. எஃப்ஐஎஸ் கண்டினியூஸாக வித்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஜூன் 9 அடிப்படையில் எஃப்ஐஎஸ் 4,500 கோடி கிட்ட வித்துட்டு போயிருக்காங்க.
டிஏஎஸ் வந்து எல்லா செல்லிங்குமே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொன்னோம். 6159 கோடி கிட்ட மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி மார்க்கெட்டை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த பேட்டர்ன் எப்போ நிற்கும் தெரியல. ஃப்ரெஷ்ஷான இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கொல்கட்டால ஒரு பெரிய போர்ட் ப்ராஜெக்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இது இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல வேல்யூ ஆடட் ஆர்டர் பைப்லைனா இருக்கு. ஸோ இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் இந்த பாசிட்டிவ் மொமெண்டம்ல ஷேர்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போதைக்கு இதுக்குள்ள என்டர் ஆக வேண்டாம், ஏன்னா அந்த ஷேர்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. பேங்க் ஆஃப் பரோடால வந்து ஃபாரெக்ஸ் ஸ்வாப் டெய்ல்விண்ட் வந்து எடுத்திருக்குன்னு தான் சொல்லணும். நிறைய ஃபாரின் இன்ஃப்ளோஸ் வந்து கேஷ் ரொட்டேஷன் நடக்குது. ஆர்பிஐ எடுத்துட்டு வந்து இந்த பர்டிகுலர் திங் பேங்க் ஆஃப் பரோடாக்கு கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. மாருதி வந்து ஸ்மால் 30,000 rupees வந்து ஒவ்வொரு காருக்கும் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போறோங்கிற மாதிரி ஒரு ப்ரைஸ் பாயிண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இப்போதைக்கு என்ட்ரி லெவல் காருக்கான டிமாண்ட் ஆல்ரெடி ரொம்பவே கம்மியா இருக்கிறதுனால அதை மேபி அவங்க ரீவிசிட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்குங்கிறது வட்டாரத்தில் பேசப்படுது. இந்தியா பொறுத்த வரைக்கும் என்ட்ரி லெவல் கார்ஸுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது மாருதி சுசுகி. அவங்க வந்து இப்போ அவங்க கார் ப்ரைஸ் 30,000 இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆல்ரெடி என்ட்ரி லெவல் கார் வாங்குற லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இப்போ இருக்கிற ப்ரைஸ் இன்க்ரீஸ், ஃபியூவல் காஸ்ட் இன்க்ரீஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷனில். ஸோ மாருதி சுசுகி வந்து இந்த பர்டிகுலர் மூவை என்ட்ரி லெவல் காரில் ரீவிசிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிஎம்ஆர் கிரீன் டெக்னாலஜிஸ் ஐபிஓ, இந்த ஐபிஓ பற்றி நம்மளும் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பேசியிருந்தோம். லிஸ்டிங் ஏன்னா 15 to 30% கிடைக்குங்கிற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். இன்னைக்கு நாளில் இந்த ஐபிஓ வந்து லிஸ்டிங் ஏன்னா 39.58% கிட்ட கிடைச்சிருக்கு. இது ஓவரால் இந்தியா மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அடுத்தடுத்து நல்ல ஐபிஓக்கான சிக்னலாகவும் இருக்குது. நான் ஜென்ரலாக ஐபிஓ ப்ராஃபிட் காண்டி பண்ணுறது கிடையாது, அதனால் நான் இந்த இது எடுக்கவும் இல்லை. பட் நீங்கள் ஐபிஓ ப்ராஃபிட் காண்டி பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வீடியோவில் கண்டிப்பாக அந்த ஐபிஓ பற்றியுமே பேசுவோம். மன்சூன் அண்ட் ஃபியூயல் ப்ரைஸ் வந்து இன்ஃப்ளேட் ஆகிட்டே இருக்குது. இது வந்து நம்ம கீப் டு வாட்சில் வைக்கணும். இதனால ஃபுட்டு, ஃபியூவலு இந்த மாதிரி எஃப்எம்சிஜி செக்டர்லாம் கண்ணா பின்னாடி அடி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ப்ரைஸஸ் வந்து எல்லா கமோடிட்டி ப்ரைஸஸுமே இன்க்ரீஸ் ஆகிவிடுங்கிறது நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷன். டாப் மூவர்ஸ் இன்னைக்கான நாளில் HDFC பேங்க்கு 2.31% கிட்ட அட்வான்ஸ் ஆயிருக்கு. இந்த மந்த் ஸ்டார்ட்ல நான் வந்து HDFC பேங்க் வந்து வாங்கி வைங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தேன். வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ ஒரு 2.31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் சொன்னங்கிறதுனால சொல்லலை, பட் ஓவரால் நான் ஹைலைட் பண்ணுறேன். ஹிந்துஸ்தான் யூனிலிவர் 2.28, கொட்டாக் மஹேந்திரா பேங்க் 2.14, JSW ஸ்டீல் 1.98 அண்ட் ஆக்சிஸ் பேங்க் வந்து 1.98. ஸோ பேங்க் செக்டர் ஸ்டாக்கை நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா JSW ஸ்டீலும் ஹிந்துஸ்தான் யூனிலிவருமே இன்னைக்கான நாளில் கொஞ்சம் பாசிட்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். டாப் லூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹிண்டல்கோ, கோல் இண்டியா, டாடா ஸ்டீலு, குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட்டு, HFL இது எல்லாமே இன்னைக்கான நாளில் வந்து ஹெவி செல்லிங் நடந்திருக்கு. அதில் குறிப்பாக குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் வந்து -7.13% கிட்ட விழுந்திருக்கு. ஷார்ப்பாக மார்க்கெட்டில் கரெக்டாக இருக்குது. கேஸ் செக்டாரில் இப்போ இருக்கிற கன்சர்னால், அதாவது கொஞ்சம் பிரச்சனையாக போயிட்டு இருக்கிறதுனால. HFL பொறுத்த வரைக்கும் ஹெவி செல்லிங் நடந்திருக்கு. அதனால ஒரு 5.5% கிட்ட ஓவரால் மார்க்கெட்டில் விழுந்திருக்கு. ஸ்டாக்ஸ் டூ காஷியஸாக அக்யூமுலேட் பண்ண வேண்டியது HDFC. அடிக்கடி நான் சொல்லிட்டே இருக்கிறது, HDFC வந்து என்னோட பர்சனல் வியூவில் ஒரு நல்ல வேல்யூவேஷனான பேங்க்கு. தாராளமாக கண்ணை மூடிட்டு கொஞ்சம் கன்சிடரபிள் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. ஃபியூச்சரில் இது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஹிந்துஸ்தான் யூனிலிவர் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ப்ரைஸ் ட்ராப் ஆகும்போது நீங்கள் இதை பை பண்ணலாம். கொட்டாக் மஹேந்திரா பேங்க்கு ப்ரைஸ் ட்ராப்பில் அக்யூமுலேட் பண்ணுங்கள். அல்ட்ராடெக் சிமெண்ட்டு லாங் டேர்ம்க்கு நீங்கள் இதை பண்ணலாம். சிமெண்ட் வந்து ஜென்ரலாக சைக்கிளிக்கல் தான், பட் அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து நீங்கள் ஓரளவுக்கு ஒரு நல்ல ப்ரைஸ் ரேஞ்ச் வரும்போது நீங்கள் இதுக்குள்ளே என்ட்ரு ஆனீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நிறைய அனலிஸ்ட்டுமே இதை ஃப்ளாக் பண்ணி 17% கிட்ட அப்போர்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வருண் பிவரேஜஸ் இதை வந்து நான் இப்போதைக்கு ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் வந்து இதை வந்து க்ரோத் பைங்கிற ஜோனில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் இதனோட வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். RVNL நிறைய அனலிசிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து பை ஜோனில் வந்து போட்டு வச்சுருக்காங்க. JSW இன்ஃப்ரா, ஸ்டட் ஆக்சசரிஸ் இந்த ஸ்டாக்குமே என்னோட கன்சிடரேஷன் லிஸ்ட்டில் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். காஷியஸாக கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ண வேண்டிய ஸ்டாக் வந்து ஹிண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸ், கோல் இண்டியா, டாடா ஸ்டீல், ONGC, HFCL, குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட்டு, ஸ்பைஸ் ஜெட்டு, ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ காஷியஸ் சொன்னதுனால இதெல்லாம் மோசமான ஸ்டாக் உள்ளே போக வேண்டாம்னு இல்லை. ரைட் ப்ரைஸ்க்குள்ளே என்டர் ஆகிட்டு ரைட் ப்ரைஸில் எக்ஸிட் பண்ணிடணும். இந்த ஓவரால் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்பர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிருங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.